ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 years வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 minute எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆக வேணும், ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஓகேங்களா, அதாவது நீங்கள் 5 rupees நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 7 rupees டார்கெட் வச்சுருக்கீங்க, 4 rupees வந்து எஸ்எல் வச்சுருக்கீங்கன்னா இந்த 2 rupees போகிற வேலை நீங்கள் இருந்தால் தான் அந்த ட்ரேடிங்கோடைய பெனிஃபிட் கிடைக்க முடியும். நீங்கள் சம் க்ரீனில் அமௌண்ட் பார்த்துட்டீங்க, அந்த அமௌண்ட் வெளியே வந்துட்டீங்க, அப்புறமா அந்த ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது, ப்ராஃபிட் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கேபிட்டல் 0 ஆகிடும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ண வழி பாருங்கள். எடுத்தோடனே வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு நினைக்காதீங்க. அந்த ட்ரேடில் நமக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்ற மட்டும் தெரிஞ்சுக்கேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோ போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து 50K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் பையிங் ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலெல்லாம் கலந்துக்கலாம். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை 100 டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, இல்லை ஒரு விஷயம் செட் ஆகலை அப்படின்றது 100 விஷயத்தை தேடுவோமா? எது சக்ஸஸ் ஆகும்? கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அது அங்கே போனால் அது கிடைக்குமா, இந்த யூடியூப் சேனல் பார்க்கலாம், அந்த யூடியூப் சேனல் பார்க்கலாம், இவங்க நல்லா சொல்கிறாங்க, அவங்க நல்லா சொல்கிறாங்க, இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வேலை உங்களால் ஒரு நல்ல ட்ரேடராக ஆக முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச என்ன டூல்ஸ், நமக்கு கிடைச்ச என்ன வெப்பன், நமக்கு கிடைச்ச என்ன யூடியூபர், நமக்கு யார் உங்களுக்கு கிடைக்கிறாங்களோ ஸோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்கள் அவங்கள ஒருத்தர் பேஸ். இப்போ என்னோடய யூடியூப் சேனல் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன ஒரு மந்த் 2 மாதம் ஃபாலோ பண்ணிங்களா, நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, ஓரளவுக்கு நான் மேட்ச் ஆகிறேன் உங்களுக்கு, அப்போ என்ன பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணி நீங்கள் இருக்கலாம். இல்லை வேறு யூடியூபர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, அவங்க எப்படி சொல்லித்தராங்க, அவங்க சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, அவங்க உண்மையை தான் பேசுகிறாங்களா, அவங்க ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிக்காமல் அதை ரியாலிட்டி பற்றி பேசுகிறாங்களா. ஏன்னா ஒரு சில வந்து காமிப்பாங்க, 1 லட்சம் சம்பாரிச்சேன், 10 லட்சம் சம்பாரிச்சேன், என்கிட்ட வந்து 500 பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, என்கிட்ட 1000 பேர் இருக்காங்க அப்படின்வாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நோ ப்ராப்ளம் ஜாயின் பண்ணிங்க. இல்லை சார், அவங்க ப்ராஃபிட் ஸ்க்ரீன்லாம் காமிக்கிறதில்ல, ரியாலிட்டி பற்றி பேசுகிறாங்க, அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, அவங்ககிட்ட ஜாயின் பண்ணிங்க. யார்கிட்டயாச்சும் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை 100 டைம் ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் அதில் மாஸ்டர் ஆக முடியும். ஆனால் 100 விஷயத்தை தேடிட்டீங்கன்னா ஒன்றுத்தில் கூட நீங்கள் மாஸ்டர் ஆக முடியாது, லாஸ்ட்டில் தான் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் மனசில் வந்து எல்லா விஷயம் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, எப்பவுமே ஒரு விஷயம் மாதிரி புரிஞ்சுங்க, சிம்பிளாக இருக்குது கற்றுங்க. அந்த சிம்பிள்லேயே நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகிடலாம். ஒரு சிலர் சொல்லாங்க, சார் நீங்கள் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, எந்த இது யூஸ் பண்ணுறீங்க. நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியும் நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு யூஸ் ஆன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிக்க தெரியும். இப்போ நான் 200 EMA மட்டும் யூஸ் பண்ணேன், யாரும் நம்ப மாட்டாங்க. சார் நீங்கள் வேறு என்னென்ன யூஸ் பண்ணீங்க, ஆனால் எங்களுக்கு சொல்ல மாட்டேங்க, வெறும் 200 EMA மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட். நான் வந்து ஒன்லி 200 EMA மட்டும் தான் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவேன். எல்லா டைமும் யூஸ் பண்ணதில்லை. 200 EMAன்றது எல்லா டைம் இந்த டைம் யூஸ் பண்ண, அந்த டைம் யூஸ் பண்ணுவேன், எல்லா டைம் யூஸ் பண்ணுவேன். எனக்கு எப்போ நெசசரி தேவைப்படுது அப்போ மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். ஓகேங்களா, ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், அது இவ்வளோ வருஷமாக இவ்வளோ மாதமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு இருக்கலாம். எப்போ இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேக் டெஸ்ட் ஒன்று அனுப்பிச்சிருந்தா, இந்த விஷயத்துக்கு நான் சொல்கிறேன்னு. இப்போ பேக் டெஸ்ட் அனுப்பிச்சிருந்தாரு, 2 மாதம் 3 மாதம் நல்லா போயிட்டு இருக்குது. 4வது மாதம் பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிருக்குது. அதாவது ஒரு 15% ட்ரா டவுன் ஆகிருக்குது. 3 மாதம் ப்ராஃபிட்டில் இருந்தது,
இப்போது அந்த 15% வந்து 4வது மாதம் வந்து ட்ரா டவுன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 4வது மாதம் ட்ரா டவுன் ஆனோடனே அந்த 3 மாதம் ரெகுலராக ஒர்க் ஆனது 4வது மாதம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணாமல் 5வது மாதமும் சேம் செட்டப்பை ஃபாலோ பண்ணார். அப்போ என்ன ஆகுனா 5வது மாதம் கண்டிப்பாக அது கை கொடுக்கும், அது பிளான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜிலும் ட்ரா டவுன் அப்படின்ற ஒரு ஃபேஸ் வந்தே வரும். எப்போ அப்படின்னா அந்த கண்டினியூஸாக 3 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது பாருங்க, அந்த டைம் தான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகிடுவாங்க, இது சரியில்லை, இது அவ்வளோதான் அப்படின்ற. ஓகேங்களா? இந்த 3 டைம் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஆக சொல்ல அவங்க சைக்காலஜி டேமேஜ் ஆகிட்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கேபிட்டல் கெயின் பண்ணிவிட்டு அந்த ஏற்கனவே வந்த என்ன சொல்ல அது லாஸை சரி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. லாஸை சரி கட்ட முயற்சியே பண்ணாதீங்க, லாஸை ஏற்றுக்குங்க. இதில் விஷயம் முக்கியமாக நம்ம ஷேர் மார்க்கெட் ஒளிஞ்சு கிடக்கிற விஷயம் என்னென்னா குட்டி குட்டி ஸ்டாப் லாஸை சந்தோஷமாக ஏற்றுக்குங்க, க்ளோஸ் பண்ணுங்கள், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்க சொல்கிறதுக்கான காரணம் என்ன இதுதான். ஏன்னா ஒரு விஷயம் ரெகுலராக கண்டினியூவாக ப்ராஃபிட் கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக அவருக்கு அந்த மாதம் ட்ரா டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த வில்ல அடுத்தது வந்து 5வது மாதம் சேம் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் கண்டினியூ 5வது மாதம் தொடர்ந்துருக்காரு. ஸோ 5வது மாதம் தொடர்ந்து அதுக்கு பெனிஃபிட் என்னவோ அந்த பெனிஃபிட் கொடுத்துரும், கண்டிப்பாக கொடுக்கும். அது ஓகே, கொடுக்காமலாம் போகாது, கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ அதே மாதிரி இந்த இன்சைட் கேனில் கூட நம்ம என்ன சொல்ல வரேன்னா இன்சைட் கேனில் எக்கச்சக்கமான இன்சைட் கேனில் வரும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு நாளைக்கு சார்ட்டில் பார்த்தீங்க நிறைய இன்சைட் கேனில் வரும். எல்லா இன்சைட் கேனில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதில் இன்சைட் மாஸ்டர் ஆகிடுவீங்க. இன்சைட் கேனில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு இன்சைட் கேனில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதாவது மேலே ஒரு ஷேடோ, சின்ன ஒரு ஷேடோ. ஓகேங்களா? இது வந்து ஒரு ரெட் கேனில் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம கீழே இருந்து ஃபார்ம் ஆகி மேலே கேனில் கிரியேட் ஆகுது. இது வந்து ரெட் கலர் கேனில், இது ஏதோ கேனில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இப்போ நமக்கு இது இன்சைட் கேனில் இது உள்ள ஒரு கேனில் ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ என்னோட ஸ்டடி ரீட் பிரகாரம் என்னென்னா மார்க்கெட் வந்து ரெட் கலர் கேன் க்ளோஸ் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்து இது வந்து புல் பேக்காக மேலே போயிருக்குது. ஸோ புல் பேக்காக மேலே போயிருக்கு சொல்ல இதில் வந்து இன்சைட் கேனில் வந்து நான் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆனால் பை எடுக்கணும், எந்த பக்கம் பிரேக் டவுன் ஆனால் சேல் எடுக்கணும். ஆனால் வந்து பிகினர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறது எல்லாம் என்ன சொல்லுவாங்க யூடியூப்பில், இந்த பக்கம் கட் ஆனால் பை எடுத்துங்க, இந்த பக்கம் கட் ஆனால் சேல் எடுங்க அப்படின்வாங்க. சரி, இந்த பக்கம் கட் ஆனால் ஏன் பை எடுக்கணும், இந்த பக்கம் கட்டானா ஏன் சேல் எடுக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த யாரும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க சொல்கிறது ரெடியாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் என்ன பண்ணுவாங்க, ஒன்று அவங்களுடைய டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணி விடுத்து. இப்போ பார்க்குறவங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு லைக்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா எஃபர்ட்டை எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறாங்க, அதில் எல்லா விஷயம் கிடைக்குது. ஒரு கமெண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுவோம், ஒரு நம்மளாம் அந்த சேனலை ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற விஷயம் கூட யாருக்கும் தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை மட்டும் எப்படி புரியும் அவங்களுக்கு? சிம்பிள் லாஜிக். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க, இப்போ கூட எத்தனை இப்போ லைக்கும் பண்ண மாட்டாங்க, சும்மா அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. எத்தனை 1000 வீடியோ 1,00,000 வீடியோ பார்க்குறோம், அதில் ஒரு வீடியோ இது அப்படின்வாங்க. ஆனால் அந்த வீடியோக்கு உயிர் கொடுக்குறது உங்ககிட்ட தான் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் இன்சைட் கேனில் பாருங்கள். இப்போ இன்சைட் கேனில் வந்து ஏன் சேல் எடுக்கணும், ஏன் பை எடுக்கணும், இப்போ அவங்க சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல பை எடுக்கணும் அப்படின்னா ரிஸ்க் இருக்கும். ஏன் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து ஃபுல் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ மேலே மார்க்கெட்டு இந்த மேலே இங்கேருந்து பை பண்ணிவிட்டு அவங்களோட எஸ்லாம் வந்து கீழே ஹிட் பண்ணுறதுக்காக மேலே வந்து ட்ராப் பண்ணோம். ஸோ அதனால் வந்து பை எடுக்கக்கூடாது அப்படின்வாங்க. பை எடுக்கணும்னா ஏன் பை எடுக்கணும், ட்ரெண்ட் அப்பில் போதுன்றதுல பை எடுக்கலாமா, நான் ரிஸ்க் டேட் அமையுமா அப்படின்றது விஷயம் தெரிஞ்சு கொடுக்கணும். இப்போ நான் வந்து என்னோட உங்களுக்கு சொல்ல பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல பை எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு, எனக்கு வந்து இந்த இடத்துல சேலிங்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுவேன். மேலே அப்பர் சைட் பிரேக்கர் கொடுத்தா ஐ எம் நாட் கோ இன் பை, ஒன்லி ஃபார் என்னோடய மைண்ட் செட் வந்து சேலிங் சைடு மட்டும்தான் இருக்கும். எனக்கு இந்த இடத்துல சேல் சைடு எடுத்துனா மேலே வந்து எஸ்எல் ஹிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன், நோ ப்ராப்ளம். எனக்கு மேலே எஸ்எல் ஹிட்ஸ் ஓகே. ஓகே, இது வந்து ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ட்ரிகர் பை சேல் என்ட்ரி எடுத்தாச்சு. சேல் என்ட்ரி ப்ராஃபிட் புக்கிங் எங்கே பண்ணுவேன், இந்த இடத்துல பண்ணுவேன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த இடத்துல வந்து இன்னொரு குவான்டிட்டி ஆட் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு குவான்டிட்டி போட்டு சேல் பண்ணதுக்கு இந்த செகண்ட் குவான்டிட்டியில் வந்து இந்த இன்னொரு குவான்டிட்டி ஆட் பண்ணி சேல் பண்ணுவேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? எனக்கு 2 குவான்டிட்டிக்கு சேர்த்து எனக்கு வந்து இங்கே தான் எஸ்எல் வரும், எனக்கு இங்கே தான் எஸ்எல் வரும். எனக்கு இந்த இடத்துல என்ன டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இங்கே வந்துச்சுன்னா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவேன். இது வந்து பேசிக் பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ட்ரெண்ட் அப்பில் போயிட்டுருக்கு, ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப்பில் போயிட்டுருக்குன்னு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ட்ரெண்ட் அப்பில் போயிருக்கு சொல்ல இந்த இடத்துல வந்து நான் பை எடுக்கக்கூடாதா அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல என்னன்னா ஒன்லி ஃபார் சிங்கிள் குவான்டிட்டி ரிஸ்க் ட்ரேட். எனக்கு வந்து ரிஸ்க்கு தெரியும் எனக்கு, ஏன்னா இந்த பக்கம் புல் பேக்கு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகுது, இதுக்கப்புறம் பை எடுக்கலாமா அப்படின்னா சிங்கிள் குவான்டிட்டி போட்டு பை எடுப்பேன். இது 2வது குவான்டிட்டி ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப வந்து அகைன் அப்போ கூட அப்போ வந்து 2வது லேண்ட் ஆட் பண்ண தவிர இந்த ஹை போனால் நம்ம பை எடுப்பேன் அப்படின்றது ராங். ஏன்னா வந்து ட்ரெண்ட் எப்போனா ரிவர்ஸ் ஆகிட்டு தான் போகும். ஒரு ட்ரெண்ட் மேலே போகுதுன்னா ஒரு புல் பேக் வந்துட்டு தான் மேலே போகும், அப்படியே கண்டினியூஷன் மேலே போகாது. அப்போ என்ன ஒன்று சிங்கிள் குவான்டிட்டி மேலே போட்டு இதில் மேலே மூவ் ஆகலை அப்படின்னா ரிஸ்க் எது, ஒரு குவான்டிட்டி நம்ம வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடும். சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு குவான்டிட்டி எஸ்எல் ஹிட் ஆகிடும். இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப வந்துச்சுன்னா எனக்கு டபுள் குவான்டிட்டி எஸ்எல் ஹிட் ஆகும். ஸோ வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? சரி, சினாரியோ வந்து வேறு சேஞ்ச் பண்ணலாம்.
இப்போ வந்து கேண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் க்ரியேட் ஆகுது, மேலே இந்த மாதிரி ஒரு கேண்டில் வருது. ஓகேங்களா, ட்ரெண்ட் அப்பில் போகுது. அப்போ என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ஆஸ் யூஷுவலி நான் வந்து உங்களுக்கு இந்த சொன்ன இந்த இடத்துல சேம் ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல வேணா இங்கே ஒரு குவான்டிட்டி, இதுக்கு மேலே போனால் டபுள் குவான்டிட்டி போட்டு கண்டிப்பாக பை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ட்ரெண்டு அப்பில் இருக்குது, எனக்கு வந்து இன்சைட் கேண்டில் வந்து அப்பர் சைடில் கிடைக்குது. ஸோ எனக்கு வந்து ஃபோர்ஸ் இங்கே தான் மேலே தான் போகும். எனக்கு வந்து இதில் எஸ்எல் போட்டுட்டு இந்த இடத்துல நல்லா ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் என்னால். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஒரு இன்சைடு கேண்டில்லே இவ்வளோ விஷயம் இருக்குது சொல்ல, வேறு எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எவ்வளோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், எவ்வளோ ட்ரெண்ட் லைன் இருக்குது, என்னென்னவோ இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல ஒன்லி ப்ராக்டிஸ். நீங்கள் எதில் மாஸ்டர் ஆகிறீங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ இன்சைட் கேண்டில்னா இந்த இன்சைட் கேண்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது. இன்சைட் கேண்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் செட்டில் வருதா, இல்லை சப்போர்ட் செட்டில் வருதா இந்த இன்சைட் கேண்டில், இல்லை இந்த சப்போர்ட் செட்டில் இந்த பை எடுக்கலாமா, இல்லை சப்போர்ட் செட்டில் இந்த சப்போர்ட் பிரேக் டவுனாக சேல் எடுக்கலாமா, இந்த மாதிரி விஷயத்தில் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு அதோடைய முழு ரிசல்ட் கொடுக்குமே தவிர, இது கண்ட இடத்துல போகுது, ரன்னிங்கில் போகுது, இந்த இதில் ஒரு நன்மை இன்சைட் பேக் கேண்டில் கிடைக்குன்னா இது வந்து டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா எங்கே ஒரு அப் ட்ரெண்டில், இந்த அப் ட்ரெண்டில் மட்டும் தான் கன்சிடர் பண்ணி நான் சொன்ன இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் போகுது அப்படின்னா, சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு இன்சைட் பேக் கேண்டில் கிடைக்குதுன்னா அது ரிசல்ட்டும் கம்மியாக தான் இருக்கும், உங்களுக்கு அவுட்புட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணணும், அல்ல ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கணும். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.